அவர் ஜெயிலில் போயிட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இது டாக்ஸ் டாய் ரைட்டரோட கதை. பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் பார்ட் 2 புரியும். ரைட்டர் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணாங்க 4 வருஷத்துக்கு அப்புறமா. ஜெயிலுக்குள்ளே ஒரு லேபர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ஏன் அதுக்கப்புறமா கூட சோல்ஜர்ஸாக ஒர்க் பண்ண வச்சாங்களாம். ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க வச்சாங்களாம். போலீஸ் கண்காணிப்புலேயே நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் அவர் இருந்தாராம். ரியல் ஃப்ரீடம் 1859 தான் கிடச்சிச்சு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு எழுதுறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்தாங்க. விதம் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய மாற்றம் தெரியும். நிறைய தனிமையை ஃபீல் பண்ணார். அவங்க அப்பா ஒரு டாக்டர் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க அம்மா ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனா. எனக்கு அப்பானா ரொம்ப பயம். இந்த பயமே புக்கு மேலே ரொம்ப ஆர்வத்தை, தனிமை, காதல், சமுதாயம், கனவுகள் அப்படின்னு இவரோட எண்ணங்கள் இருந்துச்சு. ஜெயில இருந்து வந்த கட்டு ஆன்மீகம், மனசாட்சி, மனப்பிரச்சனைகள்னு நிறைய புக்ஸ் அதை பற்றி எழுதினாரு. முன்னாடிலாம் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதை பற்றி எழுதினாரு. ஆனால் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா மனுஷனோட மனசு எப்படிலாம் இருக்குன்றதை பற்றி எழுதினாரு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நீங்கள் புக்கு படிப்பீங்கன்னா இவரோட புக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் படிங்க. இன்னும் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.